திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திரு நேரிசை, தலம் திருப்பயற்றூர், பதிகம் 32, பாடல் 4. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறை ஆட வைத்தார். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறை ஆட வைத்தார். சாத்தனை மகனாக வைத்தார், சாமுண்டி சாமவேதம். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பு அறை ஆட வைத்தார். சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம். கூத்தோடும் பாட வைத்தார், கூத்தோடும் பாட வைத்தார். கோள் அற மதியும் வைத்தார், கூத்தோடும் பாட வைத்தார். கோள் அற மடியும் வைத்தார், தீர்த்தமும் சடையில் வைத்தார். திருப்பயற்ற நூனாரே கூத்தோடும் பாட வைத்தார். கோள் அற மதியும் நல் தீர்த்தமும் சடையில் வைத்தார். திருப்பயற்ற நூறாரே திருப்பயருடனாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 4ஆம் பாடல் விளத்தை பார்த்து விடலாம். இந்த 4ஆம் பாடலில் பார்த்தனுக்கு அருள் செய்த நிகழ்வினை கூறுகின்றார். பார்த்தனுக்கு அருள் வைத்து பாசுபதம் தந்த பெருமான் தனது இடுப்பினில் பாம்பினை இருக்க கட்டி ஆடுமாறு செய்கின்றார். தனது பாம்பினை இடுப்பினில் கட்டி ஆடக்கூடியவர், நர்த்தனம் ஆடக்கூடியவர் என்று கூறுகின்றார். சாத்தனை தனது மகனாக கொண்டுள்ள பெருமான் காளியை சாமவேதம் பாடிய வண்ணம் கூத்தாடி செய்தவர் அவர். சாமவேதம் பாடும்போது கூத்தாடி காளியையும் ஆட வைத்தவர் என்று கூறுகின்றார். அந்த நிகழ்வினை காளிக்கும் நடராஜ பெருமானுக்கும் அந்த ஒரு போட்டி வரும் அல்லவா, அதே இந்த நிகழ்வினை இந்த பாடலில் கூறுகின்றார். அவர் வலிமை பொருந்திய பாம்பு, சந்திரன் மற்றும் நல்ல தீர்த்தமாகிய கங்கையும் தனது சடையில் வைத்துள்ளவர் என்று கூறுகின்றார். இத்தகைய பெருமான் தான் திருப்பயற்றூரில் உரைகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.